நைட்டு நம்ம லேட்டாக தூங்கணும்னா அந்த எஃபெக்ட் வந்து காலையில் தாங்க காட்டும். ஏன்னா மார்னிங் டைம் தான் நல்ல தூக்கம் வந்துட்டு இருக்கும். நானும் அப்படி தான் நேற்று வந்து தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் மார்னிங் வந்து நீங்கள் 7:00 தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு வந்துட்டு ஹரிபரியாக வந்து நீங்கள் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. ஒரு சைடு குக்கரில் சுண்டல் வேக வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து பீட்ரூட் பொரியலுக்கு தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும். 1 ஹவர் தான் இருக்குது. தம்பிக்கு 8 மணிக்கு ஆஃபீஸாக. ஸோ அதனால் வந்துட்டு 8 மணிக்குள்ளே வந்துட்டு சமையல் வேலையெல்லாம் முடிக்கணுன்றனால கிச்சனுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொரியல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழம்பு வைக்கிற ப்ராசஸ்க்கே வந்துட்டு போனேன். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம டக்குன்னு செஞ்சு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் குழம்பு கூட நம்ம பொறுமையாக வச்சுட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி சுண்டல் குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்றனால போயிட்டு தேங்காயெல்லாம் உடச்சி திருவுற வேலை தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த தேங்காய் தண்ணி எடுத்து குடிக்கிற வேலை ஈஸியான வேலை இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தேங்காய் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தெம்பா திருவி அரைச்சி ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையுமே கிச்சனில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தம்பி வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டா எனக்கு வந்து டைம் வந்து 9:00 ஆயிடுச்சு. நானும் போயிட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video guys. Bye.